மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad. நீங்களும் Likewise, கர்த்தருடைய கிருபையோடும் by the grace of our Lord, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். we are believing you are with complete happiness. மகிழ்ந்திருப்பதே கர்த்தருக்குள் பலனாய் இருக்கிறது. When you rejoice, it gives us strength in the Lord. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருந்தால் When you are rejoicing in the Lord, நம்முடைய வேண்டுதலெல்லாம் கர்த்தர் கேட்கிறவராக, He shall give the desires of your heart. நம்முடைய தேவைகளை கொடுப்பதிலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். He will be curious to provide all your needs. நாம் தொடர்ச்சியாக கல்யாணத்தை விருந்தை குறித்து நாம் தியானித்தோம். We are continually meditating on the marriage feast. திருமண மகிழ்ச்சி, Marriage is a happy occasion. திருமணம் மிகுந்த சந்தோஷம். Marriage, it gives a happiness. நெருங்கிய உறவுகள், Relatives, நண்பர்கள், friends, டூரிஸ்ட் கூட கடந்து வருகிற உறவுகளை பார்க்க முடியும். many people will be coming from far nations also. ஒன்று கூடி சேர்கின்ற ஒரு இடம் அது. They have been getting united and be joy. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். It creates a lots of happiness. அனைவருடைய உடைகளை காணும்போது கவரும்படியே இருக்கும். When you look at other people's garment also, it will be very attractive. மிகுந்த அழகாய் கூட கடந்து வர வாஞ்சிப்பார்கள். They seems to look very beautiful. மகிழ்ச்சி, Happiness. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. In the Lord there is happiness. தேவன் என்றால் மகிழ்ச்சி தான். When you think about God, தேவன் there is என்றால் happiness. சந்தோஷம் தான். When you think about God, it creates joy. தேவன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க, Our God wants to give happiness to you, சந்தோஷம் கொடுக்க விரும்புகிறார். to joy into your life. அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களோ There are many have been called for the wedding. அபாத்திரமாய் போனதாய் பார்த்தோம். They are went in a dishonor. இந்த வழியில் கூட நாம் தியானிக்கும்படியாக Today, let's meditate today. மத்தேயு 22:11 Matthew 22, verse 11. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. And when the king came in to see the guest, he saw there was a man which had not on a wedding garment. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது, When the king came to see the guest, விருந்தாளிகள் guest, அங்கே அவர்கள் யாவரும் விருந்தை புசிக்கும்படியாய் கடந்து போகிறார்கள். they went to marriage to taste the food. அங்கே ராஜாவே கடந்து வருகிறார். You can see the king is also coming there. அந்த சுவையான ஆகாரத்தை புசித்துக் கொண்டே When he is tasting that food, ராஜாவை பார்க்கிறார். they are looking at the king. எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். How happiness they will ஓ, be. தேவனுடைய மகிமை நமக்குள் பார்க்கும்போது மகிழ்ச்சி. When we see the glory of God inside of us, it creates a தேவ happiness. பிரசன்னத்தை நமக்குள் உணர்வது பெரிய மகிழ்ச்சி. When we start to experience God's presence, it அதுபோல் creates தான் happiness. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே வந்தபோது Like the same manner, when the king enters and sees the guest, விருந்தாளிகளுக்குள் மகிழ்ச்சி. the guests are become very happy. ராஜாவுக்கு மகிழ்ச்சி தான். The king is also happy. ஏனென்றால் தன் அழைப்புக்கு இணங்கி வந்தார்கள். The invited and guests came for that calling. அநேகர் அசட்டை பண்ணினார்கள். Many have dishonored that calling. அநேகருடைய மனம் வருவதற்கு இடம் கொடுக்கவில்லை. Many people's mind and heart were against of it. வந்தவர்களை பார்க்க ராஜா வருகிறார். But the guests who came there, a king came to see them. விருந்தாளிகளும் ராஜாவை பார்க்கிறார்கள். Guests are also seeing the king. ராஜாவும் விருந்தாளிகளை பார்க்கிறார். King is also seeing the guests. பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். When they are talking to each other, அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது at the time they were talking, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு, he saw there a man which had not on a wedding garment. எல்லாரையும் ராஜா பார்த்து கொண்டே வருகிறார். When the king is looking at every individual guest, விருந்தில் சுவையான உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். they have been having a feast on the wedding. ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டே வருகிறார். He is looking at everyone in the wedding. அவருக்கு மகிழ்ச்சி. It creates a joy in him. ஆழ்த்தப்பட்ட விருதிலே கடந்து போனேன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு வருகிறார். He is looking at everyone with great happiness. விருந்தாளிகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். The guests are also very happy. திருமணம் அல்லவா? It's a marriage. மகிழ்ச்சி. It creates a நம் வாழ்க்கையில் happiness. கூட In our life எந்த ஒரு also, திருமணத்துக்கு போனாலும், when we go for a wedding, அதுவும் நெருங்கிய உறவின் திருமணத்துக்கு போனால் when we go for a close மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்போம். we can be a very அந்த happy. மகிழ்ச்சியை கடந்து போவதற்கு பல நாட்கள் ஆகும். That happiness will move away as long as நினைத்தே மகிழ்ச்சி அடைவோம். when we think about it, we'll get அதுபோன்றுதான் happiness. ராஜாவும் மகிழ்ச்சி அடைகிறார். Like the same manner, the king is also happy. விருந்தாளிகளும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். Guests are also so happy. அவர் கடந்து வந்து கொண்டே இருக்கிறார். And he is looking at everyone. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்தபோது When he come to a particular place, ஒருவன் வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டார். and there a man which had no wedding garment, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டார். a man which had on a no wedding garment, அவருடைய முகத்திலே மாற்றம் வந்து விட்டது. and the king's face get turned. ஏனென்றால் கல்யாண வஸ்திரத்தோடு வருவார் என்று எதிர்பார்த்தார். Reason, he expected him to come in a wedding garment. அழைத்ததுக்கு வந்து விட்டார்.
For a calling he came. ஆனால் அங்கே வரும்போது எல்லோரும் கல்யாண வஸ்திரம் தரித்திருந்தார்கள். யாரும் கண்டுகொண்டே வந்தார். When he looked at every guest, they were in a wedding garment. ஒரு மனிதரை கண்டபோது But when he looked at a particular man, அவனுக்குள் கல்யாண வஸ்திரம் இல்லை. he didn't wear a wedding அதை garment. கண்டுவிட்டார். He find out that. இதன் மூலமாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Through this we can able to understand one thing. அழைப்புக்குள் வந்து விட்டோம். We came into the calling. அழைப்பிலே தேவனுடைய காரியங்களை எல்லாம் சுவிக்க ஆரம்பித்து விட்டோம். We are tasting in God's calling. ஆனால் ஒரு காரியத்தை நாம் மறந்து போகக்கூடாது. But one thing is very important. கல்யாண வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். We should wear the wedding garment. நம் வாழ்க்கையிலே In our life, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். we should wear Christ. கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். We should reveal Christ. அந்த கல்யாணத்துக்குள்ளாக In the marriage, ராஜாவும் king, விருந்தாளிகளும் guest, ஒரே விதமாய் இருந்தார்கள். they looked as a ஆனால் same. ஒரு மாத்திரம் வஸ்திரம் இல்லாதபடியினாலே But one man without a wedding garment. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட In our life also, கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். we should wear Christ. கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். We should wear Christ. இந்த அனுபவம் தான் In this நம் experience, வாழ்க்கைக்கு வெற்றி. it will create a நம் மூலமாய் victory. அனைவருக்கு வெற்றி. Through us, many will receive காரணம் victory. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். Reason we are a chosen people. அழைக்கப்பட்ட அசட்டை பண்ணப்பட்ட மக்கள் அல்ல. We are not a called, dishonored people. அழைக்கப்பட்டு தன்னுடைய சுயமான கருத்தை சொன்ன மக்கள் அல்ல. We are not a called at their own business. விருந்தை உண்ணும்படி வந்து விட்டோம். We are a people who came into the feast. இனி நம் வாழ்க்கையிலே In our life, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள ஒப்புக் கொடுப்போமா? we should wear Christ, surrender for அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம். Dear Lord, we are praising நல்ல you. தேவனை நன்றி செலுத்துகிறோம். Good God, we are praising you. எங்களை தகுதிப்படுத்தும். Help us to be honored. எங்களுக்குள் உம்மை தரித்துக் கொள்ளும்படி கிருபை செய்யும். Help us to wear you அந்த always. கல்யாண வஸ்திரம் இல்லாவிட்டால் Without that wedding garment, அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது we look at the next verse. தள்ளப்படுவதை பார்க்கிறோம். We have been thrown away. நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட நாங்கள் As we accepted இயேசுவை everything தரித்துக் கொள்ளாவிட்டால் without wearing Christ. என் சுயத்தை காண்பித்தால் I'm showing என் myself. மூர்க்கத்தை காண்பித்தால் I'm showing my anger. என் கோபத்தை காண்பித்தால் I'm showing my நீ anger. அதனை கசப்பை காண்பித்தால் I'm showing my நான் bitterness. கிறிஸ்துவுக்குரியவன் அல்ல. I not belong to நான் Christ. உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. I am not a Christ. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற I should reveal ஒரு Christ. நல்லமான வாழ்க்கையை தார். Give me that great life. ஒப்பற்ற வாழ்க்கையை தார். Give me that அதுதான் God எங்களுக்கு மேன்மை. that brings a அதுதான் greatness. உலகத்துக்கு மேன்மை. That brings a world. நீக்காலவளவு துருபியா. Thank you, Lord. நம்மை தரித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஐயா. I want to wear you, இந்த Lord. பிரசன்னம் பெறங்கட்டும். Thank you for being. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.